இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அல்லேலூயா. பைபிள் படிச்சலாமா? தொடர்ந்து பைபிள் எடுத்தவங்களா போய் முடி வச்சிருக்க. கேள்வி கேட்கலாமா? பெண்ணு உங்களுக்கோ உங்க பிள்ளைகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ கொடுக்கலாம். நல்ல பெண்ணு கேட்குமா? கேள்வி சொல்லுமா? கேட்குமா? எதனால இயேசு உயிர்த்தெழுந்தார்? இப்ப வாசல 1000 காரணம் இருக்குது. இந்த பைபிள் இப்போ வாசிச்சதுனால ஒரு காரணம் சொல்றாங்க. ஏன் இயேசு அப்பா உயிர்த்தெழுந்தார்னு ஒரு காரணத்தை இப்ப படிச்சோம். எதுக்காக உயிர்த்தெழுந்தாரு? அது வேலையில எழுதிட்டாங்க. விசுவாசத்தினால அதுவும் படிச்சோம் இல்லையே. மறுபடியும் படிக்கலாமா? போ அவர் வந்து எங்கதான் போ. தூதரது ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். எதுக்காக உயிர்த்தெழுந்தார்? சொன்னாரு, அதனால உயிர்த்தெழுந்தார். ஆமே. நல்ல கையில தட்டி தேவனை அல்லேலூயா. அவர் சொன்னார், அதனால உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு பல காரணம் இருக்குது. அந்த பல காரணங்கள்ல முக்கியமான ஒண்ணு, அவர் சொன்னார், அதனால செஞ்சார். மனுஷன் இந்த வார்த்தைகளை ட்ரிக்ஸ் எல்லாம் வைப்பாங்க. எங்க ஆபீஸ்ல ஒரு ஆபீஸ் பாய் என்ன பண்ணா, 9:30 மணிக்கு அவன் ஆபீஸ் திறக்கணும். ஆபீஸ் திறந்துட்டு ஓனருக்கு மெசேஜ் அனுப்பணும், இந்த மாதிரி நான் ஆபீஸ் திறந்துட்டேன். ஆனா அவன் என்ன மெசேஜ் அனுப்புவான் தெரியுமா? ஐ ரீச்டு ஆபீஸ் போடுவோம். ஆபீஸ் திறந்துட்டேன் இல்ல, ஆபீஸ்க்கு வந்துட்டேன். திடீர்னு எனக்கு ஓனர் வந்துட்டு என்னடா திறக்காம மெசேஜ் அனுப்பிச்சு என்ன ஆனது சொல்லுவான். ஆபீஸ் திறந்துட்டேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பல, ஆபீஸ் கிட்ட வந்துட்டேன்னு தான் போட்டிருக்கிறேன். அதனால என்ன எதுவும் திட்டக்கூடாது. நான் சூப்பரா ட்ரிக்ஸா யூஸ் பண்ணுவான். ஆனா ஆண்டவர் இப்படி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றவர் இல்ல. ஆண்டவர் அவர் சொன்னார், சொன்னபடி செய்கிறவர். அல்லேலூயா. உலகத்துல நிறைய மனுஷங்களை பாத்துறீங்களா? நான் 1 தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரிலாம் சொன்னவங்க எல்லாம் கட்சி ஆரம்பிப்பாரு. எனக்கு 8 வயசு இருக்குமோ சொன்னாங்க. இது என் பையனுக்கு 8 வயசு இன்ன வரைக்கும் அதெல்லாம் நடக்கல. மனுஷனுடைய வார்த்தைகள் தான் அப்படிதான் இருக்கும். அவங்க சொல்றது நடக்காது. ஆனா நீங்கள் நான் ஆராதிக்கிற தெய்வம் அவர் வாக்கு கொடுத்தால் கொடுத்ததுதான். அவர் எழுந்திருப்பேன்னு சொன்னா எழுந்ததுதான். ஆண்டவர் உயிர்த்தெழு பல விதமான காரணம் இருக்குது. நம்ம பாவங்கள் மாற்றப்பட அவர் தெய்வம் சாவு அவருக்குள்ள இருக்க முடியாது. இப்படி பல காரணங்கள் இருந்தாலும் இங்க பைபிள் முக்கியமா சொல்லுது, அவர் சொன்னார், அதை சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். நீங்களும் நான் ஆராதிக்கிற தெய்வம் அவர் வாக்கு மாறாதவர். நம்மளுக்கு எத்தனை வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கலாம், சபை மூலமா கொடுத்திருக்கலாம். நீங்க தனிப்பட்ட ஜெபம் பண்ணும்போது, வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கலாம். இல்ல ஏதாவது சுவிசேஷ கூட்டங்கள்ல போகும்போது ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கலாம். இந்த வாக்கு தத்தங்கள்லாம் இருக்கலாம், இது வரைக்கும் நிறைவேறாம இருக்கலாம். ஆனா நமக்கு ஒன்று தெரியணும், ஆண்டவர் வாக்கு கொடுத்த தெய்வம் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் நிறைவேற்ற வல்லமையுடையவர். அல்லேலூயா. ஆதியாகமம் 15:14 வாசி கேட்போம். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். மிகுந்த பொருட்களுடைய ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு ஜனங்கள் அடிமைப்பட்டிருப்பாங்க. 400 வருஷத்துக்கு அப்புறம் அவர்களை மறுபடியும் கொண்டு வருவேன். ஆபிரகாம் செத்து போயிட்டார். ஆபிரகாமோட பையன் ஈசாக்கு செத்து போயிட்டார். ஈசாக்கோட பையன் யாக்கோபு செத்து போயிட்டார். யாக்கோபுடைய பையன் யோசேப்பு செத்து போயிட்டார். இப்படி 4-5 தலைமுறைகள் மரித்து போனார்கள். மரித்து போய் இந்த கேள்வி கேட்க யாருமே இல்ல. ஆண்டவரே நீங்க இப்படி சொன்னீங்களே, நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு 5 தலைமுறை காலி. ஆனாலும் 5 தலைமுறைக்கு அப்புறம் யோசேப்பு மோசேயின் மூலமா கர்த்தர் கொண்டு யாத்திரை 12:41 வாசி கேட்போம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லா எகிப்து தேசத்தில் புறப்பட்டது. அந்த கேள்வி கேட்க யாருமே இல்ல. நீங்க இப்படி சொன்னீங்களே, நடக்கவே இல்லைன்னு கேள்வி கேட்க யாருமே இல்ல. ஆனாலும் அற்புதம் நடந்த காரணம் தெரியுமா? வாக்குத்தத்தம் கொடுத்தார் வல்லமையுடையவர். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் பல விதமான வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். இது வரைக்கும் நிறைவேறாவிட்டாலும் அவர் ஏற்ற நேரத்தில் நிறைவேற்றி நடத்த வல்லமையுடையவர். அல்லேலூயா. வேதம் சொல்ல எபிரேயர் 11வது அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவர். மத்திய 3:6 சொல்லுகிறது, கர்த்தர் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. நீங்கள் நான் ஆராதிக்கிற தெய்வம் அவர் வாக்குத்தத்தம் கொடுத்ததுதான், அதை கட்டாயம் நிறைவேற்றுவார். அது எனவே ஆண்டவர் உயிரோடு இருந்ததுக்கு காரணம் அவர் சொன்னார், அதன்படியே செய்து முடித்தார். 2வது காரியம், நீங்களும் நானும் ஆண்டவரை உயிர்த்தெழுந்த தெய்வத்துக்காக பாரத்தை ஏற்கிற இருதயம் இருக்கணும். யோவான் 20வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசி. யோவான் 20:15. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்?
தேடுகிறாய் என்றார். யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, அவன் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டால், அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார். நான் போய் அவரை எடுத்து மாத்தாலம்மா கல்லறை கிட்ட போறாங்க, ஏசப்பா செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கல்லறைக்கு போறாங்க. கல்லறைக்கு போற ஏசப்பா ஏற்கனவே உயிர் எழுந்திருந்தார், பக்கத்துல நிக்கிறாரு. அந்த அம்மாக்கே தெரியல. தோட்டக்காரன் நடிச்சுட்டு அவர்கள் கேக்குறாங்க, நீ அவரை என்ன வச்சிருக்கிறேன்னா சொல்லும், நான் போய் எடுத்துக்கிறேன். இதே நம்ம ஊர் பொம்பளைங்க சொல்லிருப்பாங்க, நம்ம மனச்சலை பட, ஏய் ஒழுங்கா எங்க வச்சுக்கிற சொல், ஒழுங்கா எடுத்து குத்துரு. நம்மலாம் வீர பரம்பரைகள். நம்ம சொல்லுவோம், ஒழுங்கா நீ தான் திரும்பி போயிடும், மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, ஒழுங்கா எடுத்து வந்து கொடுத்துரு. இல்ல அப்படி இன்னும் கொஞ்சம் மேல போயிருந்தா கூட என்ன சொல்லுவேன், எங்க வச்சிருக்கிறேன்னு சொல்லுங்க. ஏன் நம்ம என்ன சொல்லல, நீங்க அவங்க எங்க திருடி வச்சிருக்கிறேன்னு சொல்லு, ஏசப்பா எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. என் கூட பெரிய கும்பல் இது, பேதுரு, யாக்கோபு, யோவான்னு நிறைய கும்பல்லாம் இருக்குது, நான் அவங்கள போய் கூட்டு வந்துடுறேன்னு சொல்ல. நல்லா பாத்தீங்களா, கோச்சு பாத்தீங்க என்ன சொல்றாங்க அவங்க, எங்க வச்சிருக்கேன்னு சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன். ஒரு பொம்பளை, ஒரு லேடி, நான் லேடி தப்பா சொல்ல, ஒரு லேடி, ஒரு பெண்ணு ஏசப்பா எப்படி இருந்திருப்பார், வேத அறிஞர் சொல்றாங்க, அவர் குறைஞ்சது ஒரு 80 கிலோ இருந்திருப்பாரு, 80-90 கிலோ இருந்திருப்பாருன்னு சொல்றாங்க. ஒரு பொம்பளையால 80-90 கிலோ உள்ள ஒரு ஆளை தூக்க முடியுமா? ரெண்டாவது, இப்ப செத்து போய் போனோம், நம்மளாம் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு வெயிட்டா இருந்தா குடம் கடை கிடக்குது. இப்ப ஏசப்பையா செத்து போய் 3 நாள் ஆயிருக்குது. அப்போ போனா இன்னும் எவ்வளவு வெயிட் ஆயிருக்கும், குறைஞ்ச ஒரு 150 கிலோ ஆயிருக்குமா? ஆனா நம்ம அந்த 150 கிலோ 80 கிலோ அதை பத்தி கவலைப்பட்டு எங்க இருக்குன்னு சொல்லு, நான் போய் தூக்கிறேன். எப்படி இந்த இருதயம் வந்துச்சு? ஆண்டவருக்காக பாரத சுமக்கிற ஒரு இருதயம். அப்ப உங்களுக்கு எனக்கு ஆண்டவருக்காக பாரத சுமக்கிற இருதயம் இருக்குது. அந்த அம்மாக்கு எவ்வளவு ஒரு அன்பான ஒரு இருதயம் பாருங்க. நான் போய் ஆளை வச்சு கூப்பிட்டுக்கிறேன், என் கூட ஆளுங்க இருக்கிறாங்க, அவளை வச்சு தூக்கிக்கிறேன்னா சொல்லவே இல்லை. எங்க இருக்குன்னு சொல்லு, நான் போய் தூக்கிறேன். அந்த 150 கிலோக்கு நான் தூக்குறேன். அந்த அம்மாவுக்கு ஆயத்தம், அந்த மனசு எப்படி வந்தது? ஆண்டவர் மேல அந்த பாசம். இந்த ஈஸ்டர் பண்டிகை நம்ம சொல்ற ஒரு காரியம், ஆண்டவருக்காக பாரம் சுமக்க வாஞ்சம் இருக்குதா? ஆண்டவருக்காக உங்களுக்கு என்ன, ஐயோ எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, நான் போய் எப்படி ஊழியம் பண்ணுவேன், எனக்கு இவ்வளவு தேவை இருக்குது, நான் போய் எப்படி டிராக்ஸ் கொடுப்பேன், நான் எப்படி சபைக்கு உதவி பண்ணுவேன், நான் எப்படி ஊழியத்துக்கு உதவி பண்ணுவேன், நம்ம பிரச்சனையை நம்ம என்ன பண்ணிடுறோம், பெருசா நினைச்சிடும். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை நினைச்சிடும். அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையை வாசி பார்த்தா 2 Corinthians 11:27-28 வாசி கேட்போம். பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளையும் குறித்து உண்டாக்கி இருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. நீங்க இன்னும் முன்னாடி 2-3 வசனம் இருக்குது, அதெல்லாம் படிச்சன பாருங்க. ஏற்கனவே 23 பிரச்சனை சொல்றாரு. 23 பிரச்சனை இருக்கு, பலவிதமான போராட்டம். ஆனா சொல்றாரு, இவ்வளவு பிரச்சனை தானே, எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை, சபையை குறித்த கவலை தான் எனக்கு இருக்குது. நம்ம வாழ்க்கையில நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை, நம்ம தனிப்பட்ட தேவைகள் மேலே இருந்துரும். எனக்கு கை வலிக்குதே, எனக்கு கால் வலிக்குதே, என் குடும்பம் சரியில்லை, என் பையன் சரியில்லை, பொண்ணு சரியில்லை, நான் போய் ஏசப்பா பக்கம் எப்படி சொல்றது, அந்த வீட்டுக்கு போய் நான் எப்படி நிக்கிறது, சபைக்கு வாங்குற எப்படி கூப்பிடுறது, நான் 2-3 தடவை போன் பண்ணிட்டேன், அவங்க என்ன மதிக்கல, நான் எப்படி போறது, அப்படி இதெல்லாம் எனக்கு என்ன ஆயிடும், பெரிய பாரம் ஆயிடும். ஆனா மகதர் மரியா இருக்கு, அதெல்லாம் பெரிய பாரமா தெரியல. ஆண்டவர் எவ்வளவு வெயிட் ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்காக சுமக்கிறேன். நீங்களும் நம்ம பிரச்சனையை விட ஆண்டவருடைய பிரச்சனையை பார்க்கலாம், ஆண்டவர் வந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. 3 கடைசியா ஏசப்பா இந்த அம்மாவுக்கு ஏன் இந்த பாரத்தை சுமக்கிற இந்த மனசு தேவையில்லாத பாரம் ஏன் அந்த மனசு வந்துச்சுன்னா, ஏசப்பா உயிர் தெழுந்துட்டாரு, அந்த தெளிவு அந்த அம்மாவுக்கு இல்லை. அதான் பிரச்சனை. நிறைய நேரம் நம்ம பாரங்கள்ல போய் மாட்டிக்கிறது காரணம் தெரியுமா, ஐயோ என் பையன் வாழ்க்கை இருந்தாது, நான் வீடு கட்ட முடியாது, எந்த கல்யாணம் நடக்காது, இந்த வாழ்க்கை முடியாது அப்படின்னு நிறைய நேரம் நம்மளுடைய அந்த பிரச்சனையில போய் மாட்டிக்கிறது காரணம் ஏசப்பா உயிர் தெழுந்த தெளிவு இல்லாதனால. நம்ம ஏன் போய் செத்து போன பணத்தை தூக்கிக்கிறேன்னு சொன்னாங்க, அவர் உயிரோட வந்துட்டாரு அத்தேர்ல. அப்ப உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஏசப்பா உயிரோட இல்லைன்னா தேவையில்லாத பாரங்களை நம்ம தான் போய் மாட்டிக்கிறோம். நம்ம போய் தான் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். ஒரு அப்பா தன் மகனை கப்பல்ல வர்றதுக்காக டிக்கெட்லாம் எடுத்து கொடுத்து அனுப்பினார். இந்த பையன் ஒரு 10 நாளா கப்பல் பிரயாணம் போயிட்டு வெளில வரும்போது அவர் ரொம்ப ஆசையா நல்லா நம்ம பையன் நல்லா சாப்பிட்டுட்டு கொழுகோடு வெளியில வருவான்னு பார்த்தா, கொழுகோடு யாரு, என் மனைவி திரு மலி சலமையில 7 மலை அந்த மாதிரி வருவான்னு பார்த்தா
அவங்க பிளஸ்ஸி மாதிரி வராங்க வெளியில, பிளஸ்ஸி மாதிரி ஒல்லியா வராங்க. என்னடா இது, ஏழு அரபு மாதிரி வருவா பார்த்தா பிளஸ்ஸி மாதிரி வரியேன்னு கேட்டதுக்கு, சார் அப்பா நீ டிக்கெட்லாம் வாங்கி கொடுத்த, சாப்பாடுக்கு எதுவும் கொடுக்கலையே. அவங்க அப்பா சொன்னாரு, டேய் நான் கொடுத்த டிக்கெட்ல எல்லா சாப்பாடுக்கான எதுவும் பே பண்ணிருக்குது, நீ அதை தெரியாம என்ன பண்ணிருக்க, உள்ள பட்னியா கடந்து இப்படி வந்திருக்கிற. நிறைய நேரம் ஆண்டவர் நமக்கான எல்லா காரியம் செஞ்சு முடிச்சிருக்கிறார். அந்த பாரத்தை நம்ம அந்த ஆண்டவர் கிட்ட கொடுத்துடாம நம்மளே சுமந்து கொண்டிருக்கிறது தான் பிரச்சனை. ஆண்டவர் உயிரோடு இருக்கிற தெளிவு இருந்தா நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம். கடைசியா யோபு 19:25 வாசி. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன்.